எனக்கு இந்த வாய்ப்பை தவிர்த்ததற்காக ஐயாவுக்கு நன்றி. ஐயா நடுவர் அவர்களே, இந்த கிருபாக்கா வந்தனர்ன்றது செல்போன் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ சர்ச்சில் ஒரு ஜெப குறிப்பு சொன்னாங்கன்னா அவங்க செல்போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஜெபிக்காங்களா, அவங்க உடனே ஜெபிக்காங்களா? நம்மளுக்கு வந்து வாலிப பிள்ளைங்க வந்து ஜெபிக்கிறது கிடையாது. இப்ப ஐயா ஜெபம்னு சொல்லுவாங்க, அப்ப என்ன செய்வாங்க? பாட்டி ஜெபம் பண்ணுவாங்க. ராணியம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேரை எடுத்து போட்டு நெடு பழங்கால நிற்பாங்க. ஆனா பிள்ளைங்க உட்காரவா, நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துல இருப்பாங்க. தலைய புனியவா, கண்ணை மூடவா, முழங்கால் போடவான்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டுருக்காங்களே தெரியாது, உட்கார்ந்துருக்காங்களே தெரியாது, அப்படி இருப்பாங்க. தெரியாது. இந்த லெந்தரேஸ்ல கன்வென்ஷனுக்கு வந்து ஒரு ஐயா வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இது கொரோனா காலத்துல போட்ட சேர், நீங்க என்ன செய்றீங்க, இதை நவுட்டிட்டு நீங்க கீழே உட்காருங்க, அப்பதான் கரெக்டா சொல்லிருக்காங்க. முழங்கால் போடுங்கன்னு சொன்னா முழங்கால் போடுவீங்க. இப்போ நாங்க ஒரு உபதேசியார் வரோம்னா உபதேசியார் தான் முழங்கால் போடுறோமே தவிர உட்கார்ந்து இருக்கிறவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்லியுமே இன்னும் சேரதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்க சர்ச்சுக்கு வர்றாங்க, இன்னும் அக்காலத்து ஆட்கள் தான் இருக்காங்க. எங்க ஐயா திருவசனம் சொன்ன உடனே நாங்க பெரியவங்க தான் முதல்ல உட்கார்ந்து சொல்லுவோம் திருவசனத்தை. பிள்ளைங்க சொல்றது இல்ல, வயசான ஆட்கள் தான் சொல்றாங்க. அக்காலத்து மக்கள் தான் சொல்றாங்க, இக்காலத்து மக்கள் சொல்றது இல்ல, சொல்றதே கிடையாது. அதே மாதிரி இங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட கேளுங்களேன், அவங்களோட ஆசீர்வாதத்துக்கு முதல்ல காரணம் யாருன்னு சொல்லிட்டு அவங்க முன்னோர்கள் அவங்க பண்ணின ஜெபம். ஒருத்தர் கூப்பிட்டு கேளுங்க, எங்க அப்பா இந்த வேலை பார்த்தாங்க அதனாலதான் நாங்க நல்லா இருக்கோம், அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்ப உள்ள ஜெபம். அண்ணாள் தீர்க்கதரிசி வந்து அவங்க 84வது வயசுல அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க வந்து பிடிவாதமான ஜெபம். அவங்க இரவும் பகலும் ஆலயத்திலே உட்கார்ந்து அவங்க எப்பவும் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஜெபம் உபவாசம் எல்லாமே இக்காலத்து பிள்ளைங்களுக்கு கிடையவே கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும். அதனால அக்காலத்து மக்கள் தான் ஜெபத்திலையும் வல்லமையா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட பேச்சு, அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகளா இருக்கு, விசுவாசமா இருக்கு. அவங்க விசுவாசத்திலே வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு இத்தனை பேரும் இவ்வளவு ஆசீர்வாதமா வந்து இந்த பூச்சிக்காடு சர்ச்சில் வந்து நிக்கிறீங்க. உங்க அம்மா பண்ண ஜெபம், உங்க அப்பா பண்ண ஜெபம், உங்க தாத்தா பண்ண ஜெபம். ஆமா. அதே மாதிரி சன் டிவில வந்து நேற்று 6 மணிக்கு ஒரு நியூஸ் சொன்னாங்கய்யா. அது என்னன்னா 84 வயசு பாட்டி, பல்லடம் பகுதியில் உள்ளவங்க பழு தூக்குற போட்டியில நம்ம 5வது இடத்துல வந்திருக்காங்க. பாட்டி அவங்க வயசு 84. ஒரு திருத்தந்தியில போட்டிருந்தான், ஒரு 96 வயசு பாட்டி 4 மாடி கட்டடத்துல குதிச்சு சாதனை அப்படின்னு. பாட்டிகள்லாம் சாதனை பண்ணிட்டு இருக்கு, இளசுகள்லாம் சாதனை பண்ணணும், பாட்டிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரை வந்து பேட்டி கொடுத்தாங்க. எங்க பாட்டி வந்து அந்த காலத்து சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, கேப்பக்கூழு கம்பக்கூழ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதனாலதான் நாங்க போய் பாட்டிக்கு ஜிம்ல போய் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அந்த பழு தூக்குறது. அது உண்மைதான். ஆனா நம்ம பிள்ளைங்க ஒருத்தர் குடம் கூட தூக்க மாட்டா. இப்போ குடம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு குடம் தூக்குறாங்க, யாராவது இருந்தா கை தூக்குங்க பாப்போம். ஒருத்தருக்கு தூக்க தெரியாது. ஆமா, சமையல் பண்ண தெரிஞ்ச வாலிபர்கள் கை தூக்குங்க பாப்போம். ஐயா அவங்க தூக்குறாதானே குடம் இடுப்புல இருக்கும். அவருக்கு தான் தூக்கவே தெரியாத பரிவு. அதான் இடுப்பு செட் ஆகும். நீங்க தூக்கவே இல்லைன்னா எப்படி செட் ஆகும்? ஆமா, அசனப்பட்டிகைக்கெல்லாம் தண்ணி கொண்டு வாங்கன்னா நீங்க கொண்டு வர மாட்டீங்க, ஆம்பளைங்க தான் கொண்டு வராங்க. ஆனா நாங்க இப்போ அசனப்பட்டிகை போயிருந்தேன், ஆம்பளைங்க தான் தண்ணி சுமத்து, ஆம்பளைங்க தான் எல்லாம் செய்யுது. ஐயா ஆனா முந்தி அசனம்னா என்ன செய்வோம், நைட்டே போய் அவ்வளவு நேரம் வாலிப பிள்ளைங்க எல்லாமே நாங்க தண்ணி எல்லாம் பிடிச்சு வைப்போம். இப்போ ஒண்ணும் செய்யறது இல்ல, ஒண்ணுமே செய்யறது. இடுப்பு ஒடிஞ்சு கிடக்கு. அதனால ஐயா நீங்க வந்து நம்ம வந்து முதிர்வயதானவங்க வந்து அப்ப உள்ளதை நம்மளுக்கு சொல்லி தந்ததுதான் நம்ம இப்ப உள்ளதை நம்ம வந்து கத்துட்டு வாழ்றோம். அதனால நீங்க வந்து தீர்ப்பு அக்காலத்தினரே என்பதை வந்து நீங்க தரணும் சொல்றீங்க. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.